முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. இது வந்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் தேவைக்கேற்ப புதிய பிஎம்சி பல்க் மில்க் கூலர்ஸ் வைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்திலும் எங்களுடைய பணிகள் இன்றைக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டை விட ஒரு 30,000 லிட்டர் பால் கூடுதல் கொள்முதல் பண்ணுகின்ற அளவுக்கு அந்த பால் அதிகமாக இருக்குது. விவசாய பெருமடி மக்களும் ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து வரும் 18ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் அறிவிப்பு. அந்த ஸ்மார்ட் மீட்டர் என்று சொல்லக்கூடிய ப்ரீபெய்ட் மீட்டருடைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக மின்சாரத்துறையை தனியாரிடத்திலே ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் தர வேண்டும் என்ற இந்த 3 நிலைப்பாட்டை எடுத்து இன்றைய தினம் வருகின்ற 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முழு பந்த் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்க இருக்கின்றோம். மதுரையில் புத்தக திருவிழாவை காண வந்து அவதிக்குள்ளான மாணவர்கள் சுமார் 1 மணி நேரமாக கடுமையான வெயிலில் காத்திருந்து புத்தக கண்காட்சியை பார்வையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஆசிரியர்களை அழைத்து பேசி உரிய தீர்வுகள் காணப்படும் என்றும் பேச்சு. மதுவுக்கு எதிராக பிசிக்கு மாநாடு நடத்துவது வரவேற்கத்தக்கது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. மாநாட்டில் அதிமுக பங்கேற்குமா என்பதை கட்சியின் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் விளக்கம். மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராமன் யெச்சூரியின் உடல்நிலை கவலை. செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளதாக கட்சி தரப்பில் தகவல். ஹேமா கமிட்டி அறிக்கையின்படி நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் ஏன்? கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எதிராக திருப்பூரில் பல்வேறு அமைப்புகள் போராட்டம். அறக்கட்டளைக்கு பணம் எப்படி வருகிறது என்பது குறித்து விசாரிக்க வலியுறுத்தல். பிசிக்கு நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் அழைப்பு. தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கும்பகோணம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் சென்சார் மூலம் வாகன நிறுத்தத்தை கண்காணிக்க சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி. மல்டி லெவல் பார்க்கிங் பணிகள் மேற்கொள்ள இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பணிகளும் விரைவில் துவங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சாலை ஓரங்களில் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்ன்றதையும் நம்ம மேற்கொள்ளுவோம். இப்போ மெரினா பகுதிகள் அது பைலட் பேசிஸில் எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது வேறு நடைமுறையில் சென்சார் மூலயமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலயமா பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் 2000 கோடி முதலீட்டில் 5000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இதில் அதிகப்படியான பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தகவல். குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும்பொழுது எப்படி முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார். அதில் இந்த வேலை வாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிற அளவுக்கு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவருக்கு வழங்கியிருக்கிறார். தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சியை நேரடியாக சென்று பார்வையிட்ட தமிழக ஆளுநர் RN ரவி. தனக்கு சம்மன் வரவில்லை, இருந்தபோதும் அதிமுகவினர் தொடர்ந்த வழக்கில் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களை அழிக்க முயன்ற போது ருசிகரம். காவலர்கள் முன்னிலேயே கைக்கு எட்டிய மது பாட்டில்களை எடுத்து ஓட்டம் பிடித்த மது பிரியர்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.